ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியான வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள் ஸ்டியூவை நீங்கள் ஆப்பம், இடியப்பம், கல்தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் ஏற்கனவே ஆப்பம் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேங்க. அப்போ இந்த வெஜிடபிள் ஸ்டியூவை நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்ட ரெசிபிங்க. அது மாதிரி ஆப்பம் ரெசிபி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கட்டாயமாக பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டியூ செய்கிறதுக்கு முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்க தேங்காயிலேருந்து பாதி அளவு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய்ங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்தோம்னா ஒரு 100 ml இருக்கும். இதை சேர்த்து நல்லா அரைச்ச பிறகு பொடி கண்ணுள்ள வடிகட்டினா முதல் திக்கான பாலுங்க. மீதம் இருக்க அந்த தேங்காய் சக்கையில் திரும்பியும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்த 2வது 3வது பாலை ஒன்றா சேர்த்து ஒரே பவுலில் வச்சுருக்கீங்க. இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் ஒரு 3 கப் பால் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டியூ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு அகலமான பேனை அடுப்பில் வச்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல வாசனை கொடுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 4 ஏலக்காயை இடிக்கல்லில் லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கிறணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் சேரும். கூடவே 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் நீளத்தில் இருக்க 2 பட்டை துண்டை சேர்த்து கிளறி விடுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியணும். அதுக்கு பிறகு தான் 1 இன்ச் நீளத்தில் இருக்க இஞ்சியை தோலை சீவிட்டு நீளமாக சின்ன சின்ன பீஸாக இது மாதிரியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறேன். வேறு மசாலா பொடி ஒன்றும் இல்லை. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து லேசாக வதங்கணும். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அதோட பச்சை கலர் மாறி வெளிர்னு வெள்ளை கலரில் மாறின பிறகு தாங்க 2 மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 போதும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட கலர் மட்டும் மாறக்கூடாது. நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து பாதி அளவு குறைஞ்சிருக்கு. சுருண்டும் வதங்கியிருக்கு. கலர் செவக்கலை. இந்த நேரத்தில் காய்கறிகளை சேர்த்துக்கிறலாம். முதல்ல 1/2 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் சின்னதாக ஒரு போல் இது மாதிரியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக 1/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறலாம். இதை 1 இன்ச் நீளத்தில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் கேரட்டையும் கட்டங்களாக பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேங்க. கடைசியாக 1/2 கப் நல்லா ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கிடச்சா அது கூட சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் மாதிரி உங்கள் விருப்பப்படி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கிக்கிறணும். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் மட்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கணும். ரொம்பவே முக்கியமாக இதோட கலர் மட்டும் மாறக்கூடாதுங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு காய்கறிகள்லாம் உப்பு பிடிச்சி லேசாக வதங்கி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 2வது 3வது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். கடைசியாக எடுத்த பால்னால பிரிஞ்சு போகாது. நல்லா கிளறி விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குறைவாக இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால்லையே காய்கறி நல்லா வெந்து வரணும். உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் தான் தேவைப்பட்ட இனியும் தண்ணி கூட சேர்த்து வேக வைக்கலாங்க. எனக்கு க்ரீமியாக வேணுன்றதுனால இனியும் தண்ணி சேர்க்கலை. தேங்காய் பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணி மட்டும் கூட சேர்த்து காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை மீடியத்துக்கு மேலேயே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வேக வைக்கணும். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது வேகிற நேரத்தில் வெஜிடபிள் ஸ்டியூ நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் ஒரு 10லேருந்து 12 முழு முந்திரி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சுருந்தேங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் அந்த தண்ணியோடவே சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ நல்ல நைஸாக வலுன்னு அரைச்சிக்கிறணும். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள் ஸ்டியூவில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக எடுத்து மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நல்லா அரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா வேகாமையும் இருக்கக்கூடாது, வெந்தும் குழஞ்சிடவும் கூடாது. அதோட கலர் மாறாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இனி ஃப்ளேமை ரொம்பவே முழுசாக குறைச்சி வச்சிடலாம். அதுக்கு பிறகுதான் நம்ம எடுத்த முதல் திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறணும். கூடவே 3/4 டீஸ்பூன் குருமிளகை இடிக்கல்லில் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகு பொடியாக சேர்க்க வேண்டாம். இதோட கலர் மாறும். நல்ல கிளறின பிறகு முதல் தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது. சுருக்குன்னு ஒரு சூடு மட்டும்தான் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க.
இதை சேர்த்த பிறகு கிரேவி அந்த ஹீட்லேயே நல்லா திக்காக தொடங்கும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சையான தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் தூவி விட்டு அப்படியே அந்த சூட்லேயே மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இந்த டைமில் க்ரீமியான ஸ்டியூக்கு ஏற்ற சூப்பரான காம்பினேஷனாக இடியப்பத்தை சட்டுன்னு பிழிஞ்சிக்கிறேன். இதை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பூ மாதிரி நல்ல சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெஜிடபிள் ஸ்டூவையும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதை பஞ்சு மாதிரி இருக்க இடியப்பத்துக்கு மேலே ஊற்றி பெசரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கேரளா கல்யாணத்தில் ஆப்பம் இடியப்பத்து கூட வெஜ்ஜு இல்லை சிக்கன் ஸ்டியூ பரிமாறுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இது போலவே பூ மாதிரி இடியப்பம் சிக்கன் ஸ்டியூ ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்ததாக ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.